ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸல் டு எக்ஸ்பர்ட். நம்ம இந்த சீரீஸ்ல எக்ஸல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 5. இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் நிறைய ஃபார்முலாஸ் பத்தி பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாஸ் பத்தி பார்க்காதீங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ம வெறும் ஒரு 4 ஃபார்முலா, சிம்பிளான ஃபார்முலா பத்தி தான் பார்க்க போறோம். பட் அந்த ஃபார்முலாஸ் மல்டிபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபார்முலா லென்த் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு கொடுத்திருக்க டெக்ஸ்ட்ல இருந்து நமக்கு அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் லென்த் ஃபார்முலா. எக்ஸாம்பிளுக்கு இங்க சோனின்னு கொடுத்துருக்காங்க, இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இந்த லென்த் ஃபார்முலா. இதை வச்சுட்டு நம்ம என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பட் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஓகேங்களா? இப்போ எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இங்க சோனில நமக்கு மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இதுல ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த செலக்ட் பண்ணிட்டேன், அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன், 4 வந்திருக்கு. ஸோ சோனில மொத்தம் 4 கேரக்டர்ஸ் இருக்கு சொல்லிட்டு 4 வந்துருச்சு. இது வந்து டெக்ஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு எடுத்து கொடுக்குமா, கவுண்ட் பண்ணி கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. நமக்கு நம்பர்ஸா இருந்தாலும் சரி, டேட்டா இருந்தாலும் சரி, எந்த விதமான வேல்யூவா இருந்தாலுமே இது கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? பட் எப்படி கவுண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, நம்பரா இருந்தாலும் டேட்டா இருந்தாலும் அதை வந்து டெக்ஸ்டா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து நமக்கு வேல்யூவை கொடுக்கும். சரிங்களா? இப்போ 15,000 நம்ம லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 கரெக்டா வந்துடும். பட் நீங்க டேட்டா லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி கவுண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வந்திருக்கு. எப்படா 5 வந்திருக்கு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த டேட்டா அது எப்படி ட்ரீட் பண்ணணும்னா டெக்ஸ்டா ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இதை இங்க காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த டேட்டா என்னவா மாற்ற போறேன், டெக்ஸ்டா மாற்ற போறேன். மாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோட்டல் 5 நம்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்துட்டு இது கன்வெர்ட் பண்ணி நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? நீங்க கரன்சியா மாத்தினாலும் இந்த கரன்சியை எடுத்துக்காது. ஓகேங்களா? கரன்சியை எடுத்துக்காம மற்ற வேல்யூஸ் தான் கூட்டி கொடுக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு முக்கியமா பார்க்க போறது என்னன்னா, இந்த டெசிமல் வேல்யூவை இது கண்டிப்பா ஒரு வேல்யூவா நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இங்க 15,000ல டெசிமல் இருக்கு, பட் ஏன்டா கவுண்ட் பண்றேன்னு நீ கேட்கலாம். பட் அதோட வேல்யூ வந்து நமக்கு வெறும் 15,000 தான். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க 10/3ன்னு போடுறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய வேல்யூஸ் வந்திருக்கு டெசிமலோட. இப்போ நீங்க இதை வந்து நான் லென்த் ஃபார்முலா யூஸ் பண்றேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டோட்டல் 16 சொல்லிட்டு காமிக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு போடுறேன் பாருங்க, 1.2 போடுறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 3 வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதாவது இந்த 1, இந்த டெசிமல், இந்த 2, இந்த மூணையுமே அது கன்வெர்ட் பண்ணி நமக்கு 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. பட் இங்க ஏன் 16 கொடுத்துருக்குன்னு நீங்க கேட்கலாம். இங்க இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தானே இருக்கு, நீ ஏன் 16 கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது டெசிமல் வந்துச்சு அப்படின்னா எக்ஸல் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் 15 நம்பர்ஸ் வரைக்கும் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்றேன், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த 0 விட்டுருங்க, நீங்க மீதி இருக்க நம்பரை கவுண்ட் பண்ணீங்கன்னா டோட்டல் 15 3 இருக்கும், ஒரே ஒரு டாட் அதாவது டெசிமல் இருக்கும். ஸோ வந்து மொத்தம் 16 நம்பர்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லென்த் ஃபார்முலா வெறும் சிம்பிள் தான். என்னன்னா ஒரு டெக்ஸ்ட்டை அதில் இருக்க கேரக்டர்ஸ் எத்தனை கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இந்த லென்த் ஃபார்முலா. ஓகேங்களா? இது டெசிமல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஒரு கேரக்டர் அது கன்சிடர் பண்ணும். ரெண்டாவது டேட்டு, நம்பர்ஸு, இந்த டைம் அந்த மாதிரி இருந்தாலும் அது என்ன பண்ணணும்னா அதை வந்து டெக்ஸ்டா வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதுல இருக்க கேரக்டர்ஸை மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? இதுதான் நீங்க முக்கியமா இந்த லென்த் ஃபார்முலா பார்க்க வேண்டியது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபைண்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்ல நமக்கு தேவையான லெட்டர் அது வேல்யூ எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஃபார்முலா தான் ஃபைண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த சோனிங்கிற டெக்ஸ்ட்ல இருந்து எனக்கு ஓ எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபைண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்களா? இது வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ். அதாவது ஓ வந்து இங்க ஸ்மால் லெட்டர்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்மால் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் அது ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். இதே நீங்க எஸ் கேப்ஸ்ல இருக்கு, எஸ் கேப்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுத்துரும். இங்க சர்ச் ஃபங்க்ஷன் என்னன்னா சேம் இதே இதோட ஃபங்க்ஷன் தான் அதுவும். பட் சர்ச் ஃபங்க்ஷன் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்க எஸ் ஸ்மால் போட்டீங்கன்னாலும் எடுத்துக்கும், ஓ போட்டீங்கன்னாலும் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க இதோட ஆர்குமெண்ட்ஸ் எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபைண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா ஃபைண்ட் டெக்ஸ்ட். நீங்க எந்த டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ண போறீங்க? 1 லெட்டர் ஆக்கலாம், 2 லெட்டர் ஆக்கலாம். ஓகேங்களா? எந்த டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ண போறீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். இது இந்த ரெக்கையோட ஆர்குமெண்ட். ரெண்டாவது வித்தின் டெக்ஸ்ட். இதுதான் நம்மளோட செல் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? செல் எந்த செல்ல இருக்க டெக்ஸ்ட்ல நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதா இந்த ரெண்டாவது ஆர்குமெண்ட் வித்தின் டெக்ஸ்ட். மூணாவது ஆர்குமெண்ட் என்னன்னா ஸ்டார்ட் நம்பர். அதாவது எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குது. இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். ஸோ நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ 1 எடுத்துக்கும். இல்லை எனக்கு 3வது லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4வது லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நீங்க அந்த இடத்துல வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டர்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சோனிக்கு பார்ப்போம். இதுல நான் வந்து ஓ வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கொடுத்துருக்கேன், டபுள் அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும் முன்னாடியும் பின்னாடியும் டபுள் அப்பாஸ்ட்ரோஃபி போட்டுக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது ஆர்குமெண்ட் வித்தின் டெக்ஸ்ட். ஸோ நான் சோனியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நாங்கள் எதுவுமே கொடுக்கல, அது டிஃபால்ட் வேல்யூ 1 எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அது ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஓ எத்தனாவதா இருக்கு? 2வதா இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, அதே ஃபைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். இந்த வேல்யூல ஏ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். சரிங்களா? ஏ இங்க இருக்கு பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாவது ஆர்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டோட்டல் 2 ஏ இருக்கு. இது எது கொடுக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டா வந்து 1ல இருந்து எடுத்துக்கும். ஸோ நீங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு கொடுக்கும். இப்போ எனக்கு இந்த இது வேணா நீங்க 3வதுல இருந்து கால்குலேட் பண்ண அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா நீங்க 3 or 4 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடும். நீங்க 3 கொடுத்துறீங்க, இங்க இருந்து எத்தனாவது ஏ? அப்ப 1 2 3 4 5. சரிங்களா? 5வது இடத்துல ஏ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் 3வது இருந்தா கொடுக்குறேன்னு இங்க இருந்து கவுண்ட் பண்ணாது, ஃபர்ஸ்ட் இருந்து தான் கவுண்ட் பண்ணும். சரிங்களா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபிசி ஏபிசின்னு சொல்லிட்டு கேப்ஸ் ஸ்மால்னு மாத்தி கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபைண்ட் ஏபிசி கமா இந்த டெக்ஸ்ட்ல சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் பொசிஷன் தான் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அது நம்ம கொடுத்துருக்கு. இதே ஃபார்முலாவை நீங்க இங்க கேபிட்டல் ஏ கொடுக்குறேன். கேபிட்டல் ஏ கொடுக்குறேன். கேபிட்டல் ஏபிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 4ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சரிங்களா? 1 2 3 4 இந்த ஏபிசி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏபிசி வந்து இருக்கு. சரிங்களா? இங்க நீங்க அதே ஃபைண்டுக்கு பதிலா நீங்க சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி கொடுக்குன்னு பாருங்க. 1 கொடுத்துருக்கு. இது கேஸ் சென்சிட்டிவ் இல்லை. ஸோ இந்த ஏபிசியை இது ஏபிசியா வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லாம ஃபர்ஸ்ட்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். இதுதான் ஃபைண்டுக்கும் சர்ச்சுக்குமான டிஃபரன்ஸ். ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்க டெக்ஸ்ட்ல நமக்கு எந்த லெட்டர் வேணுமோ அது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டார்டிங் பொசிஷனை நமக்கு
கொடுக்கறது தான் இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபார்முலா என்னன்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு லெட்டர்ல பிகினிங் ஆஃப் த லெட்டர்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி கொடுக்க இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த சோனில எனக்கு ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு மொத்தம் 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஆர்குமெண்ட் வந்து ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட், இன்னொன்று ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். அது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டெக்ஸ்ட். ஸோ நம்ம எந்த டெக்ஸ்ட்ல இருந்து நமக்கான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்ன, நம்பர் சார்ஜ், அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எவ்வளவு கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதை ட்ரிம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க 2ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா தெரியும் S4 மட்டும் கொடுத்துருக்கு. அதாவது லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்டிங் ஆஃப் த லெட்டர்ல இருந்து 2 கேரக்டர்ஸ் அதை எடுத்து கொடுத்துருக்கு. நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது டிஃபால்ட் வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்க ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்கும். இப்போ இங்க பாருங்க, இதுல இனோவான் இருக்கு. இதுல எனக்கு ஒரு 4 கேரக்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட்ல இருந்து 4 கேரக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அவ்வளவுதான். ஓகே, இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ஃபைண்ட்ல நான் உண்மைன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லெட்டர் மட்டுமா தான் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி டாட்டு, ஹைஃபன், கமா இருந்தாலும் அல்லது வந்துட்டு ஸ்பேஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் டாட் போட்டிருக்கேன். இப்போ நான் இங்க ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும், டாட் ஃபைண்ட் பண்ணணும், கமா இந்த டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு 1 2 3 4. ஓகேங்களா? டாட்டுங்கிறது 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இதே இடத்துல நீங்க ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபைன் வந்துட்டு லெட்டர் மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணுமா கிடையாது, உங்களுக்கு டாட்டு, ஹைஃபன், கமா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதுல அருண் பிரசாத்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு எம்ப்ளாயியோட நேமு. ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி லாஸ்ட் நேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி 4ன்னு கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? இங்க ஒரே ஒரு நேம் இருந்தனால இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு 10-15 டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணணும்னா எல்லாருக்குமே இந்த 4 கேரக்டர் ஃபர்ஸ்ட் நேமா இருக்காது, மாறி மாறி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்க மதன் குமார் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இவருக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து டோட்டல் 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இங்க நீங்க 5ன்னு கொடுக்கணும். ஒரு இதுக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு டைமும் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஈஸியா நம்ம இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும், இங்க 4ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது 4ஆ பிரிச்சிருக்கும். இங்க நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த டெக்ஸ்ட்ல இருந்து டோட்டல் 5 லெட்டர் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கொடுப்பீங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த இதுக்கு ரெண்டுக்குமே பொதுவா இருக்கிறது என்னன்னா ஸ்பேஸ். ஓகேங்களா? இந்த ஸ்பேஸை வச்சு இது எப்படி கிரியேட் பண்றது பாருங்க. இப்போ இங்க நான் ஸ்பேஸை ஃபைண்ட் பண்றேன். சரி ஃபைண்ட் டெக்ஸ்ட்ல ஸ்பேஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இங்க என்ன நம்ம கொடுத்துருக்கோம், 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5ல இருந்து நான் 1 கழிச்சேன்னா நமக்கு இந்த அருண் சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 4க்கு பதில் நான் என்ன பண்ண போறேன், ஃபைண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? என்ன ஃபைண்ட் பண்ண போறேன், ஸ்பேஸ் ஃபைண்ட் பண்ண போறேன் இந்த டெக்ஸ்ட்ல இருந்து. சரிங்களா? இப்போ நான் கொடுத்தனா தெரியும் உங்களுக்கு அருண் வந்திருக்கும், பட் ஸ்பேஸோட சேர்ந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு மைனஸ் கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி நீங்க ஃபைண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ஸ்பேஸ் கமா இந்த டெஸ்ட்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா அது என்னன்னு கொடுக்கும், ஸ்பேஸே 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு கொடுக்கும். நீங்க அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு அந்த மதன்கிற வேல்யூ கிடைச்சிரும். அவ்வளவுதாங்க, சிம்பிள். இதுதான் லெஃப்ட் ஃபார்முலா. இதே மாதிரி தான் உங்களுக்கு ரைட் ஃபார்முலாவும். அது எப்படின்னு பார்ப்போம். ரைட் ஃபங்க்ஷன் என்னன்னா ஆப்போசிட் டு த
லெஃப்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? லெஃப்ட் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் ரைட் ஃபங்க்ஷன் வேலை செய்யும். பட் என்னன்னா அது பிகினிங் ஆஃப் த செல், அதாவது லெஃப்ட்ல இருந்து வேலை செய்யும், இது ரைட்ல இருந்து வேலை செய்யும். ஓகேங்களா? வேற எதுவுமே மாற்றம் கிடையாது. அதே ரூல்ஸ் இங்கேயும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்ல இருந்து நான் வந்து டோட்டல் 2 கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு NY வந்திருக்கும். ஓகேங்களா? ரைட்ல இருந்து 2 கேரக்டர்ஸ் எடுத்திருக்கு. ஓகேங்களா? நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட் வேல்யூ 1 தான் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் Y கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்? இதுல இருந்து எனக்கு ஒரு 4 வேல்யூஸ் வேணும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கிடைச்சிரும். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. அதாவது லெஃப்ட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் ரைட்டு. ரைட் என்ன பண்ணணும்னா ரைட் சைட்ல இருந்து, அதாவது எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணுமோ அதை ட்ரிம் பண்ணி கொடுக்க நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலாஸோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.